திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் பாடல் அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் ஒன்று. அற்று நின்றாரும் ஒன்று மூனே அரண் என்னும் கற்றன போதம் கமல்பவர் மானிடர் உற்று நின்று ஆங்கொரு கூவக்குளத்தினில் பற்றி வந்துண்ணும் பயன் அறியாரே. என்னுடைய பொருள், வறியவர்கள், பொருள் இல்லாத வறியவங்களுக்கு பொருள் வச்சிருக்க கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கட்டும், அவங்க கொடுத்து உண்ணணும். அதுதான் அந்த பொருள் உடையவர்களுக்கு அவர்கள் கற்ற அந்த நூல் வழி நடக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய அவங்கள மானிடர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வறியவங்களுக்கு கொடுக்கணும், அது அறம். அதை அவங்க படித்த அந்த நூல் வழிப்படி நடக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள மக்களாக மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இல்லாமல் இவன் என்ன செய்கிறாங்களாம், கடலில் எவ்வளவு தான் தண்ணி இருந்தாலும் தண்ணி தான் இருக்கிறவங்க கடல் தண்ணியை போய் குடிக்க போக மாட்டாங்க. அந்த கூவங்கிறது கிணறு, அந்த கிணத்துலையும் குளத்துலையும் இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை தேடித்தான் போவாங்க. கடல் நிறைய அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்குது, ஆனால் அதோடு ஒப்பிடும்போது கிணத்துலையும் குளத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம்தான். ஆனால் அந்த தண்ணியை தேடித்தான் மக்கள் போவாங்க, கடல் நீரை போய் சேர மாட்டாங்க. அதாவது செல்வத்தின் பயனே ஈதல் அப்படிங்கிறது தெரிஞ்சு வறியவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடல் தண்ணி எவ்வளவு இதை நம்ம திருக்குறள் என்ன சொல்கிறாரு, வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து அப்படிங்கிறார். வறியவங்களுக்கு கொடுத்து இருக்கிறது தான் அந்த ஈகை அப்படிங்கிறாரு. பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறவங்க யாருக்கு எதுவும் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கடல் நீரோட அவங்க செல்வந்தர்களை ஒப்பிட்டு சொல்கிறாரு. கொஞ்சம் செல்வம் இருந்தால் கூட அவங்க மற்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் அவங்க அந்த செல்வத்தின் பயனால் அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த குளத்து தண்ணிக்கும் கிணத்து தண்ணிக்கும் ஒப்புமையாக அவங்கள சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.